வணக்கம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கீங்களா? அப்போ கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஏப்ரல் மாசத்தோட டாப் கரண்ட் அஃபேர்ஸ், அதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல டக்குன்னு பார்த்துடலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா 4 மெயின் டாபிக்ஸ் இருக்கு. முதல்ல நேஷனல் நியூஸ், அப்புறம் எக்கனாமி, அதுக்கடுத்து சட்டம், அரசியல், கடைசியா முக்கியமான நாட்கள்னு பார்க்கலாம். இந்த ஆர்டர்ல போனா உங்களுக்கு ஃபாலோ பண்ண ஈஸியா இருக்கும். சரி, வாங்க முதல்ல தேசிய செய்திகள்ல ஆரம்பிக்கலாம். இந்தியாவோட வளர்ச்சி சம்பந்தமா உங்க எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கிற 2 முக்கியமான விஷயங்களை இப்ப பார்க்கலாம். முதல்லயே ஒரு சூப்பரான சாதனை பத்தி பார்க்கலாம். குஜராத்ல இருக்க முந்த்ரா துறைமுகம் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அங்க என்ன நடந்திருக்குன்னா, ஒரே ஒரு கப்பல்ல நினைச்சு பாருங்க, 3008 கார்களை ஏத்தி ஒரு புது நேஷனல் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இது நம்ம மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய பூஸ்ட். நம்மளோட ஏற்றுமதி திறன் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்குன்னு இது காட்டுது இல்லையா? இது லாஜிஸ்டிக்ஸ்ல ஒரு முக்கியமான மைல்கல்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம இளைஞர்களோட வேலைவாய்ப்புக்காக ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான திட்டம். பேரு திறன் விளைவுகள் நிதி திட்டம். இதுல என்ன ஸ்பெஷல்னா, இது விளைவு அடிப்படையிலான நிதியளிப்பு அப்படிங்கிற ஒரு மாடல்ல வேலை செய்யுது. சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தருக்கு ட்ரைனிங் கொடுத்து அவருக்கு வேலை கிடைச்சா மட்டும்தான் அந்த ட்ரைனிங் கொடுத்த இன்ஸ்டியூட்டுக்கு கவர்மெண்ட் பணம் கொடுக்கும். பாத்தீங்களா? இதனால திட்டங்களோட தரம் நிச்சயமா அதிகமாகும். ஓகே, நேஷனல் நியூஸ் பார்த்தாச்சு. இப்ப வாங்க எக்கனாமி பக்கம் போலாம். இங்க சில முக்கியமான நம்பர்ஸ் இருக்கு, அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல கவனிக்க வேண்டிய நம்பர் 3.4%. இதுதான் மார்ச் மாசத்துக்கான நம்ம சில்லறை பணவீக்கம். போன மாசத்தை விட கொஞ்சம் அதிகம். சரி, இந்த நம்பர் ஏன் முக்கியம்னு அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். ஸோ இந்த பணவீக்கம் ஏன் ஏறிச்சு? முக்கியமான காரணம் காய்கறி, தேங்காய் மாதிரி நம்ம டெய்லி யூஸ் பண்ற பொருட்களோட விலை ஏறினது தான். அது மட்டும் இல்ல, தங்கம், வெள்ளி விலையும் ஏறிடுச்சு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டேட்டாவெல்லாம் 2024 பேஸ் இயரா வச்சு புதுசா ரெடி பண்ண நுகர்வோர் விலை குறியீடு, அதாவது சிபிஐ படி கணக்கிட்டு இருக்காங்க. பணவீக்கம் கொஞ்சம் ஏறினாலும் இங்க நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, இது ரிசர்வ் பேங்கோட டார்கெட் ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. அதாவது 2 முதல் 6%. சோ கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இது நம்ம பொருளாதாரத்துக்கு ஒரு நல்ல விஷயம். உலக வர்த்தகத்துல ஒரு பெரிய சேஞ்ச் நடந்திருக்குங்க. ரொம்ப நாளா அமெரிக்கா தான் நம்மளோட டாப் ட்ரேடிங் பார்ட்னரா இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த இடத்துக்கு சீனா வந்திருக்கு. நம்ம 2 நாட்டுக்கும் இடையான மொத்த வர்த்தகம் $151.1 பில்லியன் தாண்டிடுச்சு. இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல, ஒரு பெரிய ஜியோ எக்கனாமிக் ஷிஃப்ட். அடுத்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளோட ஃபேவரட் டாபிக்ஸ்னு சொல்லலாம், சட்டம் மற்றும் அரசியல். இதுலேருந்து என்னென்ன முக்கிய விஷயங்கள் இருக்குன்னு பார்ப்போம். சட்டம் சம்பந்தமா ஒரு முக்கியமான கான்செப்ட். அரிதினும் அரிதான அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, பச்சன் சிங் வழக்குல சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஒரு கொள்கை இது. அதாவது மனசாட்சியே உழுக்கிற மாதிரியான மிக கொடூரமான குற்றங்களுக்கு மட்டும்தான் மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்லுது. சமீபத்துல இந்த அரிதினும் அரிதான கொள்கை எங்க பயன்படுத்தப்பட்டதுன்னா, நம்ம தமிழ்நாட்டையே ஒழுக்கின சாத்தான்குளம் வழக்குல தான். தந்தை மகன் போலீஸ் சித்திரவதையால இறந்த அந்த வழக்க விசாரிச்ச கோர்ட் இது அந்த மாதிரியான ஒரு கொடூரமான குற்றம்னு சொல்லி குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிச்சாங்க. இந்த வழக்கு சட்டத்துல இருக்கிற ஒரு சிக்கலான விஷயத்த நமக்கு காட்டுது. அதுக்கு பேரு ஸ்ரீஹரன் வெற்றிடம். அப்படின்னா என்னன்னா, இந்த மாதிரி வழக்குல நீதிபதிக்கு முன்னாடி 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு ஆயுள் தண்டனை, அதாவது குறைஞ்சது 14 வருஷம் ஜெயிலு, இல்லனா நேரடியா மரண தண்டனை. இது 2க்கும் நடுல வேற ஒரு தண்டனை கொடுக்க சட்டத்துல வழி இல்ல. இது ஒரு பெரிய சட்ட விவாதமாவே இருக்கு. இப்ப பார்லிமெண்ட் பக்கம் வந்தா, ராஜ்யசபால துணைத் தலைவர்கள் குழுவை மாத்தி அமைச்சிருக்காங்க. எதுக்குன்னா, சேர்மனோ டெப்டி சேர்மனோ இல்லாதப்போ சபை நடவடிக்கைகள் எந்த தடையும் இல்லாம நடக்கணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த ஏற்பாடு. தமிழ்நாடு அரசியலுக்கு வருவோம். இங்க நீங்க பாக்குறது நம்ம மாநில அரசியல்ல ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. 1967 எலெக்ஷன். இந்தியாவிலேயே ஒரு தேசிய கட்சியை தோற்கடிச்சு ஒரு மாநில கட்சி ஆட்சிக்கு வந்தது இதான் ஃபர்ஸ்ட் டைம். இது நம்ம தமிழ்நாடோட அரசியல் போக்கையே மொத்தமா மாத்தி அமைச்ச ஒரு திருப்புமுனை. ஓகே, ஃபைனலா ஏப்ரல் மாசத்துல வந்த சில முக்கியமான நாட்கள், ஆளுமைகள் பத்தி வேகமா ஒரு ரவுண்ட் பாத்திரலாம். ஏப்ரல் 11 தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம். பேர்லே இருக்கு, நம்ம தாய்மார்களோட ஆரோக்கியம், பாதுகாப்பான பிரசவம், இதோட முக்கியத்துவத்தை பத்தி பேசுற நாள் தான் இது. இந்தியாவோட ஒரு முக்கியமான சமூக சீர்திருத்தவாதி மகாத்மா ஜோதிபா பூலே, அவரோட 200வது பிறந்த நாள் ஏப்ரல் மாசத்துல அனுசரிக்கப்பட்டது. கல்வி, பெண்கள் முன்னேற்றம், சாதி ஒழிப்புனா அவரோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப பெருசு. அடுத்து ஏப்ரல் 15 இமாச்சல பிரதேச தினம். 1948ல அந்த மாநிலம் உருவாச்சு இல்லையா? அதை நினைவு கூர்ற நாள் தான் இது. அதுக்கு முன்னாடி ஏப்ரல் 14 உலக சாகாஸ் நோய் தினம். இது ஒரு ஒட்டுண்ணியால வர்ற நோய். இத பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் இந்த நாளோட நோக்கம். சரி, நாம ஏப்ரல் மாசத்துல நடந்த பல முக்கியமான விஷயங்களை பத்தி பார்த்தோம். ஆனா வெறும் டேட்டாவா மட்டும் இதை பார்க்காதீங்க. இதுக்கு பின்னால இருக்கிற மாற்றங்களை புரிஞ்சுக்கோங்க. இந்தியாவோட பொருளாதாரம், சட்டம்னு பல விஷயங்கள் மாறிட்டு இருக்கு.
நீங்க உங்க ப்ரிப்பரேஷனை தொடரும்போது இன்னும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம பேசின விஷயங்கள்ல எது இந்தியாவோட எதிர்காலத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? யோசிங்க. உங்க தேர்வுக்கு ஆல் தி பெஸ்ட்.